10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Torque on a current loop. So you already know what is meant by a torque. So torque is nothing but a turning force. So torque is nothing but a turning force. So now we are getting the turning force from the current loop. So current loop அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா, we are taking a closed surface. Loop அப்படின்றது ஒரு closed surface. So see the diagram in the blackboard. So we are taking a rectangular coil, current passing through the rectangular coil. So it having the length A and breadth வந்து B. So இதோட length வந்து we are set to be A அப்படின்னு சொல்கிறோம். இதோட breadth வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா B. So here we are having the strong magnetic field produced by the magnets, either pole magnets or electromagnet. So whatever it will be, it is the north pole, so it is the south pole. I hope you already know the magnetic field lines are starting from the north pole and terminate at south pole. So அப்போ வந்து இங்கே magnetic field lines பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நார்த் போலில் ஆரம்பித்து எனக்கு எங்கே சார் போயிட்டுருக்கோம் அப்படின்னா சவுத் போலில் எனக்கு போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரெக்டாங்குலர் காயிலில் கரண்ட் போகிறப்ப the how torque is produced அவ்வளோதான். சரியா? whenever current passing through the torque rectangular coil, when it is placed in the magnetic field, we are getting the torque அவ்வளோதான். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளார, ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளார ஒரு கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய ரெக்டாங்குலர் காயிலை வெக் பண்ணுறப்ப இது வந்து டார்க்னால் எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா, காயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ரொட்டேட் ஆகும் அவ்வளோதான். நீங்கள் ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே ஒரு காயிலை நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால காயில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ரொட்டேட் ஆகும். அந்த ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிற டர்ன் ஆகிற ஃபோர்ஸ்க்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டார்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள், முதல்ல யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஸோ விச் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் த பார் மேக்னெட் ஆர் எலக்ட்ரோமேக்னெட், ஸோ விச் இஸ் இண்டிகேட்டட் நார்த் அண்ட் சவுத் போல். ஸோ திஸ் இஸ் த ரெக்டாங்குலர் காயில். இது வந்து எனக்கு வந்து ரெக்டாங்குலர் காயில். ஸோ இந்த ரெக்டாங்குலர் காயிலோட 4 ends 4 கார்னர்ஸ் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா PQRS அப்படின்னு சொல்கிறேன். ஸோ PQRS அப்படின்றது த கார்னர்ஸ் ஆஃப் த ரெக்டாங்குலர் காயில். த கரண்ட் ஸ்டார்டட் இன் த டெர்மினல் ஆஃப் P. கரண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பிங்கிற டெர்மினல்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ த கரண்ட் ஸ்டார்டட் ஃப்ரம் த P அண்ட் பாஸ்டு டு த Q அண்ட் ரீச் R, தென் ஃபைனலாக எங்கே சார் வந்துடும் அப்படின்னா எஸ்ஸுக்கு வந்துடும். அப்படியே எனக்கு போயிட்டே இருக்கும். ஸோ P to Q, Q to R, R to S அண்டு S to P அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த டைரெக்ஷன் நீங்கள் நேம் சொல்கிறப்ப கரண்ட் பாசிங் த்ரூ த P to Q அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர Q to P அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த டைரெக்ஷன் ஆஃப் கரண்ட்டை தான் நீங்கள் சிம்பிளாக எடுக்கணும். ஸோ கரண்ட் இங்கே எனக்கு என்ன எங்கேருந்து எங்கே பாஸ் ஆகுது, இட் வில் ஸ்டார்டட் வித் த P அண்ட் எண்டட் வித் த Q. இந்த சைடில் ஸ்டார்டட் வித் த P அண்ட் எண்டட் வித் த Q அப்படின்னா நீங்கள் சொல்கிறப்ப கரண்ட் பாசிங் த்ரூ த P to Q அப்படின்னு தான் சொல்லணும். யூ நாட் செட் டு பி Q to P அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. டைரெக்ஷன் ஆஃப் கரண்ட்டும் உங்களோட லெட்டர்ஸும் சேம் டைரெக்ஷனில் இருக்கணும். ஸோ கரண்ட்டு எனக்கு P to Q தான் போகுது, நான் P to Qன்னு சொல்லணும். ஹியர் current passing through the Q to R, then we are said to be Q to R. அப்போ QR அப்படின்னு சொல்லணும். here current passing through the R to S அப்படின்னா we are said to be RS. இங்கே வந்து S to P அப்படின்னா ஸோ நம்மளும் வந்து SP அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த டைரக்ஷன் ஆஃப் கரண்டில் தான் you are denoting the letters, you are indicating the letters அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, ரைட். இப்போ இந்த ரெக்டாங்குலர் காயிலோட இந்த லென்த்தை நான் என்னன்னு சார் சொல்கிறேன் அப்படின்னா A அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதோட பெர்த்தை வந்து P அப்படின்னு எடுத்துக்கிறேன், B அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ லென்த் ஆஃப் த ரெக்டாங்குலர் காயில் டேக்னஸ் A, இந்த பெர்த் ஆஃப் த ரெக்டாங்குலர் காயில் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா B அப்படின்னு நம்ம சொல்கிறோம். I அப்படின்றது விச் இஸ் நத்திங் பட் கரண்ட். ஓகேவா? சரி, ரைட். இப்போ இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் காயில். ஸோ இப்போ இந்த எக்ஸாக்ட் சென்டர் காயிலில் நான் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா நார்மல் லைன் வரைஞ்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து நார்மல் லைன். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனை அப்படியே கொண்டு வந்து இங்கே QR வச்சுக்கிங்க. ஸோ இதுதான் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா QR அப்படின்ற லைனை தான் அப்படியே நான் ஷிஃப்ட் பண்ணி இங்கே கொண்டு போய் வச்சுருக்கேன். ஸோ அப்படி இங்கே ஷிஃப்ட் பண்ணி போய் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா இதுதான் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா நார்மல் லைன். இது இந்த n கேப் அப்படின்றதான் யூனிட் வெக்டார். ஸோ யூனிட் வெக்டார் இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா நார்மல் லைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஸ்டில் நோ நம்ம எப்படி சார் ஆங்கிள் வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம் அப்படின்னா, நம்ம எந்த 2 டேர்ம் எடுக்கிறோமோ, இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஏரியாவும் இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஏரியாவுக்கும் நம்ம எடுத்திருப்போம். ஆனால் இங்கே வந்து we are taking the angle between the normal to magnetic field. நல்லா ஞாபகம் வச்சிங்க, பிளேனுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் எடுக்கக்கூடாது. ஸோ ஸ்டில் நோ we are taking the angle for plane of the காயிலுக்கும் ஃபீல்டுக்கும் எடுப்போம். ஆனால் இங்கே வந்து நீங்கள் ஆங்கிள் எதுக்கு தான் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நார்மல் லைனுக்கும் ஃபீல்டுக்கும். ஸோ நார்மல் லைனுக்கும் ஃபீல்டுக்கும் முதல்ல நார்மல் லைன் அப்படின்னு என்னென்னு தெரிஞ்சுக்கணும்.
புரிஞ்சுக்கணும். ஸோ நார்மல் லைன் அப்படின்றது என்ன சார் அப்படின்னா அந்த பர்பண்டிகுலர் லைன் டு த பிளேன், அவ்வளோதான். ஒரு லைனோட பர்பண்டிகுலர், அதான் நம்ம வந்து நார்மல் லைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் நார்மலாக சப்போஸ் யூ ஆர் கன்சிடர் யூ ஆர் லைங் ஆன் த ஒரு புக் எடுத்துகிட்டு இந்த புக் இஸ் லைங் ஆன் த ஹரிசாண்டல் டேபிள். அப்போ அந்த புக்கோட நார்மல் லைன் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா எக்ஸாக்ட் மேலே அப்வர்ட்ஸ் டுவர்ட்ஸ் ஃபேன், சீலிங் ஃபேன் இருக்குது இல்லையா, அந்த டைரெக்ஷனில் உங்களுக்கு இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு போர்டு இருக்குதுன்னா இந்த போர்டோட நார்மல் லைன் எப்படி இருக்கும் அப்படின்னா டுவர்ட்ஸ் யூ, கரெக்டுங்களா? நீங்கள் வந்து போர்டை எந்த ஏங்கிளில் பார்க்குறீங்களோ அந்த ஏங்கிளில் உங்கள் ஐ வந்து ஸ்ட்ரைட்டாக தானே இருக்கும், அதுக்கு நேராக வரையக்கூடிய அந்த லைனுக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா நார்மல் லைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இனிமேல் நம்ம ஏங்கிள் எடுக்கல, இந்த மேக்னட்டிசத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏங்கிள் எடுக்கிறப்ப நார்மலுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் நடுவில் தான் எடுக்கணும். சரியா? பிளேனுக்கும் ஃபீல்டுக்கும் நடுவில் எடுக்கக்கூடாது, நார்மலுக்கும் ஃபீல்டுக்கு நடுவில் தான் எடுக்கணும். ஸோ அப்போ இது வந்து நார்மல், இது வந்து பி, இது நடுவில் வந்து தீட்டா அப்படின்றது. ஸோ அப்போ தீட்டா அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா இட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த நார்மல் அண்டு ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, ரைட். இப்போ என்னென்னா இது வந்து ஒரு நார்த் போல் சவுத் போல், இங்கே வந்து ஒரு ரெக்டாங்குலர் காயில் வச்சுருக்கோம். இதோட லென்த் ஏ, பெர்த் வந்து பி. இதில் வந்து கரண்ட்டு பாஸ் ஆகுது, பி டு கியூ, கியூ டு ஆர், ஆர் டு எஸ் அண்ட் எஸ் டு பி அப்படின்னு நம்மளுக்கு ரீச் ஆகுது. நம்ம ஏங்கிள் வந்து நார்மலுக்கும் ஃபீல்டுக்கும் மட்டும்தான் நம்ம எடுக்கணும். ஸோ முதல்ல இந்த காயிலில் கரண்ட் போகிறப்ப whenever current passing through the coil, ஒரு கரண்ட் கேரிங் காயில் placed in the uniform magnetic field, it will experience a torque. இதுதான் இந்த கொஸ்டின். ஸோ டார்க் அப்படின்றது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக it will be rotated. ஸோ ஹவு இட் வில் பி ஆட்டோமேட்டிக்லி ரொட்டேட்டட், எப்படி வந்து இது ரொட்டேட் ஆகும் அப்படின்னு நம்ம தெரியணும். ஸோ முதல்ல ஸோ ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் த ஃபோர்ஸ், நீங்கள் வந்து whenever you are keeping a coil, current carrying coil inside the magnetic field, it will experience a certain force, you already know. ஸோ லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் த ஃபோர்ஸ் எனக்கு என்ன சார் ஃபார்முலானா BIL sin theta, இதுதான் ஃபார்முலா. BIL sin theta அப்படின்னு நம்ம சொல்கிறோம். B is the magnetic field, I is the current passing through the conductor, then L அப்படின்றது length, the theta அப்படின்றது angle between the normal and magnetic field. இதுதான் நார்மலான ஃபோர்ஸ்க்கு உண்டான ஃபார்முலா. F equal to BIL sin theta. Here we are having the four sides, 2 lengths 2 berths இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 2 length. ஸோ இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா 2 berth இங்கே இருக்குது. ஸோ அப்போ வந்து P to Q ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், Q to R ஒன்று இருக்கும், R to S ஒன்று இருக்கும், S to P ஒன்று இருக்கும். அப்போ P to Qவோட ஃபோர்ஸை தான் இங்கே போட்டிருக்கேன் நான், ஃபோர்ஸ் F vector PQ அப்படின்னு போட்டிருக்கோம். Q to Rவோட ஃபோர்ஸ் தான் என்னென்னு போட்டிருக்கேன் அப்படின்னா F vector QR அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து எனக்கு என்ன சார்னா R to S, இதோட ஃபோர்ஸ் தான் நான் FRS அப்படின்னு கீழே போட்டிருக்கேன். S to P இதோட ஃபோர்ஸ் தான் நான் FSP அப்படின்னு போட்டிருக்கேன். அப்போ there are the 4 forces acting in the 4 directions, 4 sides. சரிங்களா? 2 லென்த் இருக்குது, 2 பெர்த் இருக்குது. ஸோ 2 லென்த்து 2 பெர்த் இருக்கிறப்ப அதோட 4 சைட்லையுமே எனக்கு என்ன சார் ஆகுது அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது, நாட் இன் த சேம் டைரெக்ஷன், சேம் டைரெக்ஷனில் எனக்கு கிடையாது. ஸோ நீங்கள் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னு எனக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா F equal to BIL sin theta, இதுதான் ஃபார்முலா. F equal to BIL sin theta. So first you can finding the force acting on the side PQ அப்படின்ற சைடில் நீங்கள் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபோர்ஸ் ஆக்டிங் on the PQ which is equal to BIL sin theta. Actually L is a length of the conductor. Here L is replaced by the A. ஏன்னா ரெக்டாங்குலர் காயிலோட லென்த் வந்து நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் Lக்கு பதிலாக we are taken as A. So L is replaced by A. So அப்போ FBQ is equal to BIA sin theta. So here theta is the angle between the normal and magnetic field. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதோட நார்மல் லைன் எனக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் லைனும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் எக்ஸாக்டாக எனக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா பர்பண்டிகுலராக இருக்கும், எக்ஸாக்டாக பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா sin 90. ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா sin 90யோட வேல்யூ 1. அப்போ ஃபோர்ஸ் ஆக்டிங் அந்த FBQ is equal to BIA அப்படின்னு சொல்கிறோம், BIA அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஏன் அப்படின்னா இங்கே வந்து எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எனக்கு எப்படி சார்னா இப்படி இருக்குது. ஸோ நார்மல் லைன் வந்து இப்படி இருக்குது. அப்போ எக்ஸாக்ட் எனக்கு என்னவா சார் இருக்கும் அப்படின்னா பர்பண்டிகுலர். அப்போ எக்ஸாக்ட் பர்பண்டிகுலர்னா sin 90 is equal to 1 அப்படின்னு சொல்கிறோம். How to we can finding the direction of force? So you already know, if you want to calculate the direction of, if you want to find the direction of force, we can use right hand corkscrew rule. So right hand corkscrew rule உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து உங்களோட ரைட் ஹேண்டில் ஒரு ஸ்க்ரூ நீங்கள் டைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ எலாங் த ஸ்க்ரூ ரொட்டேஷன் ஆஃப் த ஸ்க்ரூ தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டைரெக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது உள்ளே பெனட்ரேட் ஆகி போகிறது தான் எனக்கு என்ன சார் அப்படின்னா ஃபோர்ஸோட டைரெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் என்ன சார் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் ஸ்க்ரூ ரொட்டேட் பண்ணுறப்ப அந்த ஸ்க்ரூவோட ரொட்டேஷன் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா அது உள்ளே பெனட்ரேட் ஆகி போகிறது எனக்கு என்ன சார் அப்படின்னா இட் வில் இண்டிகேட் த டைரெக்ஷன் ஆஃப் த கரண்ட். ஸோ ஃப்ரம் தட் வி கேன் ஃபைண்டிங் த ஃபோர்ஸ். நம்ம வந்து டைரெக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டைரெக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் வந்து எனக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா அப்போர்ட் டைரெக்ஷனில் இருக்கும்.
ஆக்சுவலாக அப்வர்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் இதை நீங்கள் எப்படி சார் எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு புக்கு எடுத்துங்க, ஒரு புக்கை அப்படியே உங்களுக்கு முன்னால் ஒரு ரெக்டாங்குலராக வச்சுக்கிங்க. ஸோ அந்த புக்கை ஒரு ரெக்டாங்குலராக வச்சுக்கிட்டு அதோட 2 லென்த்தில் 2 லைன், ஒரு லைன் வந்து உங்களுக்கு உங்கள் ஃபேஸ் நோக்கி வரணும், இன்னொரு லைன் வந்து ஃபேஸை விட்டு வெளியே போகணும். நல்லா ஞாபகம் வச்சிங்க. இப்போ இந்த ரெக்டாங்குலராக அங்கே போர்டில் எப்படி இருக்குதோ அதே போல் ஒரு புக்கை எடுத்துக்கங்க, புக்கை அதே ஷேஃபில் வைங்க. டாப்லேயும் பாட்டமும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபோர்ஸ் இருக்கும், அதை விட்டுருங்க. இந்த FBQ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த புக்கோட ஒரு கார்னர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ எனக்கு டுவர்ட்ஸ் அவே, சரிங்களா. இந்தாண்ட FRS அப்படின்ற ஃபோர்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா டுவர்ட்ஸ் யூ அப்படின்னு உங்களுக்கு இருக்கணும். ஸோ ரெண்டாவது இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த லென்த்தில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து FBQ, இட் வில் ஆக்டிங் இந்த அப்வர்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் அப்வர்ட்ஸ் அப்படின்னோடனே அது வந்து மேலே போகுது அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கக்கூடாது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒரு புக் எடுத்துங்க. ஸோ புக்கோட ஒரு 2 கார்னர் 2 எட்ஜ் எடுத்துக்கிட்டு அந்த புக்கோட 2 சைடு, சரிங்களா, அந்த புக்கை வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லைன் வந்து அப்வர்ட்ஸ் அப்படின்னா எனக்கு என்ன சார்னா அவே ஃப்ரம் த யூ அப்படின்னு எடுத்துக்கணும், அவே ஃப்ரம் யூ அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ வந்து டவுன்வர்ட்ஸ் அப்படின்னா டுவர்ட்ஸ் யூ அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ ரெண்டாவது இந்த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த FRS நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இந்த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த FRS வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த FRS வந்து எனக்கு எவ்வளோ சார் அப்படின்னா BIA sin θ. இந்த சைடு எடுக்கிறோம். இந்த சைடு நார்மலுக்கும் ஃபீல்டுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து இந்த சைடு எத்தனை டிகிரி இருக்கும்னா 90 டிகிரி இருக்கும். ஸோ அப்போ sin 90 1 BIA அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ FBQனாலும் FRSனாலும் ரெண்டுமே ஈக்குவலன்ட் மேக்னிடியூடு தான். ஆனால் ஒன்று வந்து அப்வர்ட்ஸு, ஒன்று வந்து டவுன்வர்ட்ஸ், ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு முன்னால் ஒரு புக்கை வச்சுக்கிட்டு அந்த புக்கை வந்து உங்களோட ரைட் ஹேண்டை வந்து என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னா புக்கோட ஒரு பக்கம் பிடிச்சிங்க, உன்னோட லெஃப்ட் ஹேண்டை ஒரு பக்கம் பிடிச்சிங்க. ஸோ ரைட் ஹேண்டை வந்து நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா ரைட் ஹேண்டில் இருக்கிறது வந்து உங்கள் பக்கம் இல்லைங்க, லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறத அவே ஃப்ரம் யூ தள்ளுங்க. அப்போ வந்து உங்களுக்கு புக் எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா ரெக்டாங்குலராக இருக்கிறது அப்படியே எனக்கு வந்து டர்ன் ஆகும். அதாவது வந்து எப்படின்னா தயிர் கடையிற மாதிரி. ஸோ தயிர் கடையிறப்ப எனக்கு எப்படி சார் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து இழுக்கிறப்ப இன்னொரு பக்கம் வெளியே போகுது இல்லைங்களா, அதே போல் தான். ஸோ அதே போல் தான் அந்த புக்கு வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா டர்ன் ஆகும். இந்த இடத்துல இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து அப்வர்ட்ஸு, டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட்ஸ் அப்படின்னோடனே ஃபோர்ஸ் எங்கேயோ மேலே போகுது, ஃபோர்ஸ் கீழே வருது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்டிங் டுவர்ட்ஸ் யூ, அனதர் ஃபோர்ஸ் வந்து ஆக்டிங் அவே ஃப்ரம் த யூ. நல்லா ஞாபகம் வச்சிங்க. ஒரு புக்கை முன்னால் எக்ஸாக்டாக ஒரு புக்கை வந்து 2 கையில் ஒரு புக்கை பிடிச்சிக்கிட்டு ஒரு சைடு வந்து உங்களை நோக்கியும் இன்னொரு சைடு வந்து உங்களை விட்டு வெளியும் தள்ளுங்க. அப்போ புக்கு உங்களுக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா டர்ன் ஆகும். அந்த டர்னிங் ஃபோர்ஸுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டார்க் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டர்னிங் ஃபோர்ஸுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் டார்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ விச் இஸ் இந்த ஃபோர்ஸ் எக்ஸிஸ்ட் இன் த 2 sides, 2 arms, P and Q அண்ட் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா R2S. நீங்கள் R2Sன்னு தான் சொல்லணும். ஏன்னா டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இட் கேன் ஃப்ளோ ஃப்ரம் த R2S. அப்போ இதை நீங்கள் R2Sன்னு தான் சொல்லணும். இங்கே வந்து P2Q அப்படின்னு சொல்லணும். இது வந்து அப்வர்ட் அப்படின்றது அவே ஃப்ரம் த யூ, டவுன்வர்ட்ஸ் அப்படின்றது டுவர்ட்ஸ் யூ. அப்போ வந்து உங்களுக்கு வந்து புக்கு வந்து டர்ன் ஆகும். இன் சேம் டைம் we can calculate the force acting on the side Q bar and SP. Q bar சைடு இருக்கக்கூடிய ஃபோர்ஸையும் SP சைடு இருக்கிற ஃபோர்ஸையும் நீங்கள் ரெண்டையும் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா கால்குலேட் பண்ணணும். ஸோ முதல்ல நாங்கள் கீழே 2 டயக்ராம் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ முதல்ல இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா சைடு Q bar, the current it can flow from the Q to R. ஸோ இந்த N cap which is nothing but normal line, Q baroட நார்மல் லைன் தான் நான் எங்கே சார் போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல போட்டிருக்கேன். இந்த ஏரோ மார்க் வந்து B which indicate the uniform magnetic field. ஸோ அப்போ இந்த ஆங்கிள் பிட்வீன் த பிளேன் ஆஃப் த காயில் நார்மல் யூ ஆல்ரெடி நோ 90 டிகிரி. எங்கள் கியூஆர் அப்படின்ற பிளேனுக்கும் இந்த நார்மல் லைனுக்கும் எனக்கு எத்தனை டிகிரி சார் அப்படின்னா 90 டிகிரி. இந்த ஆங்கிள் பிட்வீன் த பிளேன் ஆஃப் த காயில் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் தீட்டா. இந்த ஆங்கிள் ஆஃப் த இந்த பிளேனுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு நடுவில் இருக்கிற ஆங்கிள் தீட்டா. நம்ம என்ன ஆங்கிள் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கோம்? we can எப்போவுமே ஆங்கிள் பிட்வீன் த நார்மலுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும். அப்போ இது 90 டிகிரி, இது தீட்டா. அப்போ if you want to calculate the angle between the normal to magnetic field அப்படின்னா we can write as 90 minus theta. நம்ம என்னன்னு எழுதலாம்னா 90 minus theta அப்படின்னு எழுதலாம். So this is the angle between the normal and magnetic field when I amount of current passing through the side QR. QR சைடு QR சைடில் I அப்படின்ற கரண்ட் போகிறப்ப நார்மலுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் எவ்வளோ ஏங்கிள் இருக்கும் அப்படின்னா 90 minus theta. ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா FQR = BIL.
ஸோ பிஐ அங்கே வந்து எல்லுக்கு பதிலாக ஏன்னு போட்டோம், இங்கே வந்து பெர்த்து. ஸோ பி sin 90 minus theta. I hope you already know sin 90 minus theta is equal to cos theta. ஸோ sin 90 minus theta நான் என்னன்னு சார் சொல்கிறேன் அப்படின்னா cos theta அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து இந்த டேர்ம் நான் எப்படி சார் எழுதலாம்னா FQR is equal to BIB sin 90 minus theta. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பிக்கு பதிலாக நான் என்ன சார் BIB அப்படின்னு போகிறோம், BIB sin 90 minus theta. அப்போ வந்து எனக்கு என்ன சார் வரும் அப்படின்னா cos thetaன்னு வரும். The force acting on the side FQR which is equal to BIB sin 90 minus theta BIB cos theta அப்படின்னு நம்ம சொல்கிறோம். In same we can calculate the force acting on the side S2P. ஏன் நீங்கள் S2Pன்னு சொல்கிறீங்க அப்படின்னா current it can flow from the S2P. Then force SP is equal to PIB sin 90 plus theta. How we can write sin 90 plus theta here? இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா P2S. ஸோ இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா நார்மல் லைன் கீழே இருக்குது N கேப். இது வந்து எனக்கு 90 டிகிரி. ஸோ கரண்ட் வந்து I amount of current வந்து இப்படி போகுது. ஸோ இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி சார் இருக்குது அப்படின்னா இப்படி இருக்குது. அப்போ we can calculate the total angle between the normal and magnetic field. அப்போ நார்மலுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் டோட்டல் ஆங்கிளை தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அப்போ நார்மல் இஸ் ஹியர், மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஹியர். அப்போ டோட்டல் ஆங்கிள் எனக்கு எவ்வளோ சார் அப்படின்னா 90 + theta. ஸோ இதோட டோட்டல் ஆங்கிளை நான் என்னன்னு சார் சொல்கிறேன் அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் கூடிய டோட்டல் ஆங்கிளை 90 + theta அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா sin 90 + theta sin 90 - theta is equal to cos theta. sin 90 + theta அப்படின்னாலும் cos theta தான். sin 90 - theta ஆனாலும் sin 90 + theta ஆனாலும் ரெண்டுமே எனக்கு என்ன சார் அப்படின்னா cos theta தான். அப்போ வந்து force SP which is equal to PIB cos theta. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ there are the 4 forces நம்ம சொன்னோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ஃபோர்ஸ் ஆக்டிங் அந்த PQ. அடுத்து வந்து ஃபோர்ஸ் ஆக்டிங் அந்த RS. ஒன்று வந்து அப்வேர்டு, ஒன்று வந்து டவுன்வேர்டு அப்படின்னா ஒன்று வந்து டுவர்ட்ஸ் யூ, ஒன்று வந்து அவே ஃப்ரம் யூ. அதான் நம்ம இன்னே சொல்லிட்டேன் புக்கு மாதிரி. இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அந்த புக்கை வந்து நீங்கள் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு முன்னால் ஒரு புக்கை ரெக்டாங்குலர் புக்கை வச்சுட்டு அந்த புக்கோட டாப் எண்டில் இருக்கிற ஃபோர்ஸுக்கு பேர் வந்து ஃபோர்ஸ் SP. பாட்டமில் இருக்கிற ஃபோர்ஸுக்கு வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா FQR. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ அப்போ FSP அப்படின்றதும் இங்கே இந்த ஃபோர்ஸ் அப்படின்றதும் இந்த ஃபோர்ஸ் அப்படின்றதே நான் எப்படி கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு முன்னால் ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் ஒருத்தவங்க வந்து மேலே இழுக்கிறீங்க, அப்போவில் இழுக்கிறீங்க, ஒருத்தவங்க வந்து டவுன்வேர்டில் இழுக்கிறீங்க. அப்போ ரெண்டு பக்கமும் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ ரெண்டு ஃபோர்ஸுமே ஈக்குவல் மேக்னிடியூடு ஆப்போசிட் டைரெக்ஷனாக புக்கு மேலேயும் போகாது கீழேயும் வராது. ஏன் அப்படின்னா மேலே எவ்வளோ வேகமாக இழுக்கிறோமோ அதே வேகத்தில் தான் கீழேயும் இழுப்போம். அப்போ 2 ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆப்போசிட் டைரெக்ஷன். அப்போ நெட் ஃபோர்ஸ் வந்து எனக்கு என்ன சார் ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும். ஆனால் இந்த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சைட்ஸ் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ காயில் வந்து ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் வைக்கிறப்ப இட் கேனாட் மூவ் எதர் அப்வர்ட்ஸ் நாட் டவுன்வர்ட்ஸ். அது மேலேயும் கீழேயும் மூவ் ஆகாது. ஸோ இட் கேன் பி ரொட்டேட்டட். அது வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா ரொட்டேட் ஆகும். ஸோ எப்படி ரொட்டேட் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு முன்னால் இருக்கிற புக்கில் ஸோ ஒரு சைடு வந்து உங்களிருந்து வெளியவும் ஒரு சைடு வந்து உங்களை நோக்கி இழுங்க. அப்போ வந்து உங்களை நோக்கி இருக்கிற சைடு உங்கள் பக்கமும் அது வந்து வெளியவும் போகும். தயிர் கடையிற மாதிரி தான், சரிங்களா? அப்போ வந்து புக்கு வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா டர்ன் ஆகும். அப்போ அந்த டர்ன் ஆகிறப்ப எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா அப்படியே நீங்கள் கண்டினியூவாக ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப இட் கேன் பி ரொட்டேட்டட் இன்சைட் த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் டர்னிங் ஃபோர்ஸ் இஸ் காமன்லி செட் டு பி டார்க். இந்த டர்னிங் ஃபோர்ஸ் தான். அப்போ புக்குக்கு மேலேயும் கீழே இருக்கிற ஃபோர்ஸ் வந்து ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷன், ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். அப்போ வந்து எனக்கு என்னென்ன அப்படின்னா அந்த காயில் வந்து இட் கேன் நாட் பி மூவ் எதர் அப்வர்ட்ஸ் ஆர் டவுன்வர்ட்ஸ். எனக்கு வந்து காயில் வந்து மேலேயும் போகாது கீழேயும் போகாது. அப்போ அந்த காயில் வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 4 சைடு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, மேலேயும் கீழேயும் கேன்சல் ஆகிடுச்சா, மீதி இருக்கிறது 2 சைடு தான். ஸோ ஒன்று வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா அந்த புக்கோட ஒரு கார்னர் ரைட் கார்னர், இன்னொன்று வந்து லெஃப்ட் கார்னர். இந்த ரைட் கார்னரை உங்களை நோக்கி இழுங்க, லெஃப்ட் கார்னரை உங்களிருந்து தள்ளுங்க. அப்போ உங்களை நோக்கி நீங்கள் இழுக்கிறீங்க அப்படின்னா இந்த தயிர் கடையிறப்போ உங்களை நோக்கி இழுக்கிற மாதிரி, உங்களிருந்து தள்ளுறீங்கன்னா அந்தாண்ட போகிற மாதிரி. அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரெக்டாங்கிளாக இருக்கிற புக்கு அப்படியே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 90 டிகிரி டர்ன் ஆகும். நீங்கள் 90 டிகிரி டர்ன் ஆகி நிற்கிறதுக்கு பதிலாக கண்டினியூவாக நீங்கள் சுற்றும் அந்த டர்னிங் ஃபோர்ஸ் ரொட்டேட் ஆகும். ஸோ அந்த ரொட்டேட் ஆகிற ஃபோர்ஸுக்கு பேர் தான் நான் என்னென்னு சொல்கிறேன் சார் அப்படின்னா ரொட்டேஷனல் ஃபோர்ஸுக்கு பேர் தான் நான் என்னென்னு சார் சொல்கிறேன் அப்படின்னா டார்க் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ ஒரு கரண்ட் கேரிங் காயிலில் when placed in the uniform magnetic field ஃபோர் சைட்ஸில் 4 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலும் இந்த டாப் அண்ட் பாட்டம் சைடில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து இட் வில் கேன்சல் ஈச் அதர். ஸோ ரெண்டுமே இது வந்து 2 கேன்சல் ஆகிடுச்சு. இதுவும் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் இந்த போர்டில் இருக்கிற டயக்ராம் வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஏன்னா போர்டு அப்படின்றது 2D டைமென்ஷன், நம்ம ஃபோர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது 3D டைமென்ஷன். ஸோ போர்டில் வரைய டயக்ராம் வந்து 3D டைமென்ஷனில் வரைய முடியாது. அதனால் நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு முன்னால் ஒரு புக்கை வச்சுக்கிட்டு
ஒன்று உங்களை நோக்கி இருக்கிற மாதிரியும் வெளியே தள்ளுற மாதிரியும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த டாப்லேயும் பாட்டமில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. இந்த சைடு இருக்கிற ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ரெண்டுமே எக்ஸாக்டாக ஆப்போசிட்ஸ் தான், ஈக்குவல் மேக்னிடியூடு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் எனக்கு வந்து என்ன சார் ஆகுது அப்படின்னா ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ FQP and FSP equal and opposite direction, so it will cancel each other. அதான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், the force acting on the top and bottom side of the coil. So the force acting on the top side of the coil which is called as the FSP, the force acting on the bottom side of the coil வந்து FQR. ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா, the force acting on the QR and SP equal and opposite direction, so it cancel each other. In same, the FPQ and FRS are equal in magnitude. இந்த FPQ அப்படினாலும் இந்த FRS அப்படினாலும் both it will having the equal magnitude, but it will acting in the opposite direction. Even though it will in the opposite direction, it didn't cancel each other. Why? Because of it didn't passing through the same line. அதான் முக்கியம். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன சார்னா ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷன் தான், ரெண்டுமே கேன்சல் ஆகிடுச்சு. ஒய்? பிகாஸ் ஆஃப் இட் கேன் பாசிங் த்ரூ த சேம் லைன். நீங்கள் வந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகும். ஸோ ஆனால் FQ ஃபோர்ஸ் PQனாலும் ஃபோர்ஸ் RS அப்படின்னாலும் இட் வில் ஹேவிங் த ஈக்குவல் மேக்னிடியூட், பட் இட் வில் இன் த ஆப்போசிட் டைரெக்ஷன், பட் இட் டிடன்ட் கேன்சல் ஈச் அதர். ரெண்டுமே கேன்சல் ஆகாது. ஒய்? பிகாஸ் இட் டிடன்ட் பாசிங் த்ரூ த சேம் லைன். அது வந்து எதில் சார் பாஸ் ஆகலை அப்படின்னா, பட் நாட் இன் த ஸ்ட்ரெயிட் லைன். அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் கிடையாது. ஸோ அதனால் ஃபோர்ஸ் PQவும் ஃபோர்ஸ் RS எனக்கு என்ன சார் ஆகலை அப்படின்னா கேன்சல் ஆகலை. ஆனால் FSP ஃபோர்ஸ் SPயும் ஃபோர்ஸ் QR எனக்கு என்ன சார் ஆகிடுச்சு அப்படின்னா கேன்சல் ஆகிடுச்சு. பிகாஸ் இட் வில் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரெக்ஷன் அண்ட் சேம் டைம் இட் வில் பாசிங் த்ரூ த சேம் லைன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வழியாக பாஸ் ஆகுது. ஆனால் இது வந்து எனக்கு என்ன சார் ஆகலை அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் வழியாக எனக்கு பாஸ் ஆகலை. ஸோ அப்போ நான் இங்கே என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து நம்ம இந்த இடத்துல ட்ரா பண்ணுறோம். ஸோ இந்த லைன், இந்த டயக்ராம் இதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா இந்த சைடு இது வந்து ஃபோர்ஸ் PQ, இது வந்து ஃபோர்ஸ் RS அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திஸ் இஸ் த என் கேப். ஸோ திஸ் இஸ் த என் கேப். இந்த டாட்டர் லைன் அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா பர்பண்டிகுலர் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஹியர் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இட் வில் ஆக்டிங் இன் த ஹரிசாண்டல் டைரெக்ஷன். ஸோ ரைட், இந்த டோட்டல் லென்த்தை தான் நாங்கள் என்னென்னு சார் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த டோட்டல் பெர்த்தை தான் நான் பின்னு எடுத்திருக்கேன். அப்போ இது எக்ஸாக்டாக சென்டர்னா இந்த பெர்த் இஸ் டிவைடட் இன்ட்டு 2 ஈக்குவல் பார்ட்ஸ். ஸோ இந்த பார்ட்டை வி ஆர் செட் டு பி B/2. இதுவும் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா B/2. Here we are having the theta. If you want to calculate the opposite side வேணும் அப்படின்னா sin theta யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ sin theta is equal to opposite side இது by hypotenuse. அப்போ opposite side வேணும் அப்படின்னா sin theta into hypotenuse. அப்போ sin theta into hypotenuse எவ்வளோ சார் அப்படின்னா B/2. அப்போ இந்த வேல்யூ ஆஃப் ஆப்போசிட் சைடு எவ்வளோ சார் அப்படின்னா B/2 sin theta. இந்த வேல்யூ ஆஃப் இது வந்து ஆப்போசிட் சைடு வந்து எனக்கு எவ்வளோ சார் அப்படின்னா B/2 sin theta. அப்போ இந்த டாட்டர் லைனோட வேல்யூ B/2 sin thetaனா இந்த டாட்டர் லைனோட வேல்யூ B/2 sin theta. இது ஒரு B/2 sin theta, இது ஒரு B/2 sin theta. நம்ம ஏன் இந்த இடத்துல பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we are going to calculate the torque. ஸோ டார்க்குக்கு உண்டான ஃபார்முலா என்னன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ இங்கே பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா தான் அந்த ஃபார்முலாவில் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்போ டார்க் ஆக்டிங் ஆன் த PQ, ஸோ இந்த டார்க் ஆக்டிங் ஆன் த PQ இந்த சைடு இருக்கக்கூடிய டார்க்கு விச் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஐ ஹோப் யூ ஆல்ரெடி நோ. ஸோ டார்க் இது வந்து ஃபோர்ஸ்க்கு வந்து எனக்கு என்னென்னா FBQக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபோர்ஸுக்கு பதிலாக BIA. ஏன்னா இது வந்து ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த PQ. அப்போ நான் டார்க் ஆக்டிங் ஆன் த PQ கண்டுபிடிக்கணும்னா ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த PQ தான் எடுக்கணும். அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த PQக்கு பதிலாக PIAன்னு போடுறோம். ஸோ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இப்போ தான் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க B/2 sin theta. அப்போ டார்க் ஆக்டிங் ஆன் த PQ எவ்வளோ சார் அப்படின்னா BIA into B/2 sin theta. இன் சேம் டைம் டார்க் ஆக்டிங் ஆன் த RS இந்த பக்கம் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ டார்க் ஆக்டிங் ஆன் த RS வேணும் அப்படின்னா, ஸோ இந்த சைடு வேணும் அப்படின்னா BIA into B/2 sin theta. ஸோ வந்து டார்க் ஆக்டிங் அந்த RS நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ டார்க் ஆக்டிங் அந்த RS கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சேம் அங்கே வந்து PQக்கு நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணீங்களோ சேம் அதே போல் தான். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா இங்கே வந்து PQக்கு நம்ம எப்படி போட்டோம் ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸாக அதே போல் தான் RSம். ஸோ அப்போ PIA into B/2 sin theta. If you want to calculate the total torque, we have to add டார்க் PQ அண்டு டார்க் RS நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். எது டார்க் PQவோட டார்க்கையும் ஸோ டார்க் RSோட இதோட ரெண்டோட வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஆட் பண்ணோம்னா we are getting the total torque கிடைக்கும். ஸோ அப்போ இதுக்கு வந்து BIA B/2 sin theta, இதுக்கு வந்து ஒரு BIA B/2 sin theta. அப்போ காமனாக எடுக்கிறப்ப 2BIA B/2 sin theta. ஸோ இங்கே ஒரு டைம் இங்கே ஒரு டைம் 2 டைம்ஸ் இருக்கும். அப்போ 2/2 கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி என்ன இருக்கும் அப்படின்னா BIAB sin theta.
I hope you already know A is the length, B is the breadth. ஸோ லென்த் இன்டு பெர்த் அப்படின்றத நம்ம ஏரியான்னு சொல்லலாம். ஸோ அப்போ டார்க்குக்கு உண்டான ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா BIA sin theta. This is the torque produced by the coil when placed in the magnetic field. This is for the torque for the singleton. இது வந்து singleton. ஸோ இந்த ஃபைனல் ஆன்சர் வந்து எப்படி சார் வந்துச்சு அப்படின்னா whenever current carrying rectangular coil placed in the uniform magnetic field, the how much of torque it will produced அப்படின்னா BIA sin theta. நீங்கள் டார்க் அப்படின்னோடனே ரொம்பலாம் குழப்பிக்காதீங்க. ஒரு காயிலை வைக்கிறப்ப 4 ஃபோர்ஸ் இருக்கும். டாப் சைடு இருக்கிற ஃபோர்ஸும் பாட்டம் சைடு இருக்கிற ஃபோர்ஸும் கேன்சல் ஆயிரும். 2 ஃபோர்ஸ் வந்து காயில் வந்து ரொட்டேட் பண்ணும். அப்போ காயில் வந்து கரகரன்னு சுற்றும். காயில் வந்து உள்ளே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வேகமாக சுத்த செய்யும். ஃபேன் வந்து உங்களுக்கு எப்படி சுற்றுது பார்த்தீங்களா, அதே போல் உங்கள் புக்கு இருக்குல்ல, அந்த புக்கை நீங்கள் வேகமாக சுற்றி விட்டிங்கன்னா எப்படி சுற்றும், அது மாதிரி வந்து புக்கை வந்து ஹரிசாண்டலாக அப்படி சுற்றி விட்டிங்கன்னா எப்படி சுற்றிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அதே போல் தான் மேலே இருக்கிற ஃபோர்ஸும் கீழே இருக்கிற ஃபோர்ஸும் கேன்சல் ஆகிடுச்சு. புக்கு வந்து உள்ளே அப்படியே சுற்றுது, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே சுற்றுது. அப்போ புக்கு வந்து இட் கேனாட் மூவ் எதர் அப்வர்ட்ஸ் ஆர் டவுன்வர்ட்ஸ். அந்த இருந்த இடத்துல இருந்து அப்படியே எனக்கு சுற்றிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அதான் நம்ம டார்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே கரண்ட் கேரிங் காயில் வைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பி ரொட்டேட்டட். அப்போ ரொட்டேட் ஆகிறப்ப எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு EMF வந்து எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த டார்க் ப்ரொடியூஸ் ஆகுது. டார்க்னால நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அது நம்ம வந்து என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பார்ப்போம். சரி ரைட். இப்போ வந்து திஸ் இஸ் த டார்க் ப்ரொடியூஸ்டு பை த சிங்கிள் டர்ன். ஒரு வந்து சிங்கிள் டர்னுக்கு இதே n நம்பர் ஆஃப் டர்ன் இருந்துச்சுன்னா இங்கே மல்டிப்ளை வித் n வந்து அப்போ NBIA sin theta. இங்கே வந்து BIA sin thetaன்னு போட்டிருக்கோம். இங்கே வந்து NBI sin theta. சப்போஸ் உங்களுக்கு சம்ஸில் சப்போஸ் இஃப் யூ டேக்கிங் அஸ் சர்க்குலர் காயில் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஏவுக்கு பதிலாக நம்ம என்ன சார் போட்டுக்கணும் அப்படின்னா πr² போட்டுக்கணும். ஸோ சர்க்குலர், ஏன்னா நீங்கள் வந்து இங்கே ரெக்டாங்குலர் காயில் எடுத்துக்கிறீங்க. அப்போ ரெக்டாங்குலர் காயில்ன்றதுனால லென்த் இன்டு பெர்த் வந்து ஏரியான்னு எடுத்துக்கிறோம். சப்போஸ் சர்க்குலர் காயில்னா ஏரியா வந்து நம்ம πr² அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ பை வெக்டார் ரொட்டேஷன் யூ ஆல்ரெடி நோ கரண்ட் இஸ் ஏ ஸ்கேலர் குவான்டிட்டி. அப்போ டார்க்கு டவ் வெக்டார் ஈக்குவல் டு IA வெக்டார் கிராஸ் B வெக்டார். இதுதான் வந்து ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் த டார்க் இன் த வெக்டார் ரொட்டேஷன். ஸோ ஆல்ரெடி நோ கரண்ட் இன் த ஏரியா அப்படின்றது மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். ஸோ அப்போ இந்த IA வெக்டாருக்கு பதிலாக PM வெக்டார் போட்டிங்கன்னா டவ் வெக்டார் ஈக்குவல் டு PM வெக்டார் கிராஸ் B வெக்டார். இந்த டைரக்ஷன் ஆஃப் டார்க் விச் ஆக்ட்ஸ் perpendicular to the B vector, PM vector and B vector. நல்லா நம்ம வச்சுங்க. இப்போ இதை மேத்தமெட்டிக்கல் ரூல், மேத்தமெட்டிக்ஸில் ஒரு ரூல் இருக்குது. when the two vectors are multiplied with each other, இந்த resultant vector இருந்துச்சுன்னா இந்த direction of the resultant vector which is perpendicular to the these two vectors. இதுதான் மெயின். இந்த டார்க்கோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இது ரெண்டுக்கும் பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ அப்போ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் த n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். சிங்கிள் டர்ன்னா BIA sin theta, n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அப்படின்னா NBIA sin theta. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா there are the two special cases here. 2 ஸ்பெஷல் கேசஸ் நம்மளுக்கு இருக்குது. ஒன்று என்னென்னா ஐ ஆல்ரெடி டோல்ட். ஸோ தீட்டா அப்படின்றது இட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த நார்மல் அண்டு ஃபீல்டு. நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். இப்போ தீட்டா ஈக்குவல் டு 90 அதுக்கு என்ன மீனிங்கு, பிளேனும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பேரலல். பிளேனும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பேரலல்னா தீட்டா ஈக்குவல் டு 0. அங்கே தீட்டா ஈக்குவல் டு 90னா நார்மல் இஸ் பர்பண்டிகுலர் டு த ஃபீல்டு. அதான் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சிங்க. நீங்கள் வந்து பிளேன் ஆஃப் த காயிலும் ஃபீல்டையும் கன்சிடர் பண்ணக்கூடாது, நார்மலையும் ஃபீல்டு தான் எடுக்கணும். தீட்டா ஈக்குவல் டு 90னா நார்மல் இஸ் பர்பண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ sin 90 1 maximum torque obtained. So formula for the maximum torque NBIA. Theta is equal to 0 or 180 அப்படின்னா நார்மல் இஸ் parallel to the field or plane is perpendicular to the field. அப்போ டார்க் வந்து எனக்கு என்ன சார் ஆயிரும் அப்படின்னா 0 ஆயிரும்.